ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, அரசியல் விமர்சகர் சுமன் கவி நம்மளுடன் இணைஞ்சிருக்கிறார். வாங்க பேசலாம். அத்தனை பேர் சாவுக்கு காரணமா இருந்த ஒரு அமைச்சரை பாதுகாப்பதற்கு நீங்கள் இன்றைக்கு பல பேரை ரத்தம் சிந்த வைக்கிறீர்கள். இன்னைக்கு தேர்தல் தோல்வி பற்றி கவலையே மோடிக்கு கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையமே என் பாக்கெட்ல இருக்கும்போது நான் தேர்தல் தோல்வி எதுக்கு? அம்பேத்கருக்கு ஒரு பிரச்சனை, அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கூட அதை குறித்து திரும்பவே பேச முடியாது. நீட் உண்மையிலேயே ஒழிக்கப்படணும்னா விஜய்க்கு எண்ணம் கிடையாது. தர்மேந்திர பிரதான் ஒரு டூல் தாங்க. இதே தான் விஜயும். இப்ப இருக்கிறவர் நான் முதல்வருக்கு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப். மக்கள் ஏதாவது செய்தாலோ அல்லது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக மேலதான் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியுமே தவிர மேல எதையும் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய உரிமைகளை கேட்க வந்திருக்கீங்க, போராடுங்க அப்படின்னு சொல்லல. அவர்களுடைய போராட்டத்துக்கான காரணத்தை கேட்கவும் இல்லை. தடியடி நடத்துது, பெண்களை அடிக்குதுங்க. தாக்குதல் நடத்துவதற்கான லைசன்ஸை RSS காரங்க கையில கொடுத்ததுதான். சார் வணக்கம். வணக்கங்க. விஜயின் அரசு இங்க மௌனம் காத்துட்டு இருக்காங்க. டெல்லியில பயங்கரமான ஒரு போராட்டம் நடக்குது. நீட் விலக்கு வேணும். இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துல பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நடத்துறாங்க, தடியடி நடத்துறாங்க. இது ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழ்நாடு மட்டும் ஏன் இது வரைக்கும் மௌனம் காக்குது? ஏன் மௌனம் காக்குது அப்படின்னு சொன்னா, அமித்ஷா, மோடி அதிகாரம் நிறைந்தவர்கள், தனக்கு மேல் உள்ளவர்கள் யாரையும் எதிர்த்து பேசுவதற்கான எந்த அடிப்படை, ஒரு துணிச்சலோ ஒரு வேகமோ அடிப்படையில் அற்றவர் தான் விஜய். திரைப்படத்துல வசனம் பேசுற மாதிரி எந்த இடத்துல யாருக்கிட்ட கோபத்தையோ அதாபத்தையோ காட்டினால் செல்லுபடி ஆகுமோ அங்க மட்டும்தான் பேசுவாரு. எங்க ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கதோ அங்கதான் பேசுவாரு. உண்மையான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கும் நீங்க ஆக்ஷன் டேக்கு கட்டுது போட்டா தான், ப்ரீ பிளான்டா இருந்தா தான் செய்ய முடியும். அவருக்குன்னு தனி ஒன்றும் கிடையாது. அதையும் தாண்டி தனக்கு மேல் இருப்பவர்களை பேச மாட்டார். ஜெயலலிதா அவர்கள்ட்ட போய் எப்படி நின்னாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தலைவா படத்தினுடைய ரிலீஸுக்காக காத்து கிடந்தது அதே விஜய் தான். பின்னாடி வரும்போது ஸ்டாலின் அவர்களை எப்படி எல்லாம் பேசினாருன்னு தெரியும். அப்போ ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேச முடிந்த அவரால் மோடி அங்கிள் அப்படின்னு பேச முடியாது. ஏன்னா மோடி அங்கிள் உண்மையில் மோடி அங்கிள் அப்படி கிடையாது. அவர் ஸ்டாலின் மாதிரி கிடையாது. 41 பேர் இறந்தாலும் ஒரு சொந்த தன்னுடைய கட்சிக்காரர்களை ஒரு ஒரு தலைவர் தானே திட்டமிட்டு கொல்ல மாட்டாரு அப்படின்னு பேசுறதுக்கு பெருந்தன்மை வேணும். அப்படிப்பட்ட பெருந்தன்மை அங்க மோடிக்கெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு பெருந்தன்மை இருந்துன்னா அது டெல்லியிலே காட்டியிருப்பார்ல. தர்மேந்திர பிரதான் மேல அவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்குது. 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததுக்கு காரணமானவர்னு அபிஜித் திப்கே சொல்றாரு, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர். அவர் சொல்றாரு, அத்தனை பேர் சாவுக்கு காரணமா இருந்த ஒரு அமைச்சரை பாதுகாப்பதற்கு நீங்கள் இன்றைக்கு பல பேரை ரத்தம் சிந்த வைக்கிறீர்கள். எப்படி பாருங்க, தண்டனை யாருக்கு? பாதிக்கப்பட்டவனுக்கு மீண்டும் தண்டனை. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இது. சத்தம் கிடையாது, பேச்சு கிடையாது, பதில் கிடையாது. ஒன்லி லத்தி தான் பேசு. இந்த பெண்களை பாதுகாக்கிற விஷயத்துல நாங்க தவறிட்டோம்னு மன்னிப்பு கூட கேட்கிறாரு. அது அவர் சொல்றாரு. யாரு? அபிஜித் திப்கே சொல்றாரு, நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி காலகட்டத்துல அந்த பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். எதுக்கு நீங்க கொடுக்கணும்? போராட்டத்துக்கு நீங்க போறீங்க, போராட்டக்காரர்களை அதாவது போராட்டக்காரர்கள் யாரும் வானத்துல இருந்து வரலைங்க. அவங்க எல்லாம் ஒன்றும் ஆயுதம் ஏந்தியவர்கள் கிடையாது. மக்கள் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள். தண்ணீர் வேணும்னு குடத்தோட நிக்கிறாங்களே ரோட்ல. அவங்க என்ன உங்களை தாக்குறதுக்காக வர்றாங்க? எங்களுக்கு தண்ணி கொடுங்கய்யா, எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. இங்க எங்களுக்கு உயிர் கொடுங்க, எங்கள்கிட்ட உயிர் இல்லைங்கிறாங்க. தண்ணியை குடித்தால் உயிர் வாழலாம். இங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? நீங்க இது சின்ன பிரச்சனையே தடியடி நடத்துறதை நம்ம கண்டிக்கிறோம். அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை அங்க நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதற்கு எதிராக உணர்வுபூர்வமாக ஒன்று திரண்ட அந்த மக்களுக்கு எதிராக இந்த மோடி அரசு தடியடி நடத்துது. அதை குறித்து ஒரு எதிர்வினை ஆற்றுறதுக்கு இவருக்கு மனம் இல்லைன்னு சொன்னா இவர் யாருக்காக காத்திருக்கிறார்? எந்த தருணத்துக்காக காத்திருக்கார்? சரி, நம்ம இப்படி எடுத்துக்கலாமா சார்?
மோடி வந்து இங்க வந்து இந்த பெருந்தன்மையோட டீசென்டான பாலிடிக்ஸ் வந்து கையில் எடுக்க மாட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்தாரு ம். அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ அந்த டீசென்டான பாலிடிக்ஸ் கையில் எடுத்ததுனால தான் இன்னைக்கு திமுகவ தாவேகா வச்சு செய்து நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்படுறது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது பண்றது, ம். இந்த மாரி விஷயங்கள்ல வந்து திமுக டீசென்டான பாலிடிக்ஸ கையில் எடுத்தாங்க. தாவேகா இங்க எடுக்கல. அடக்குமுறைய கொண்டு இல்ல வராங்கன்னு இதுக்கு எடுக்கலாமா? வந்து ஒரு அடிப்படை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குங்க. ம், திமுக என்பது ஒரு மக்கள் கட்சி. ம், மக்களுடைய அதிகாரத்திலிருந்து தான் அது மேல போகுது. ம், அது வந்து உழைக்கும் மக்கள், சாதாரண எளிய பின்புலத்தை கொண்ட ஓபிசி மக்களினுடைய ம். பிரதிநிதித்துவத்தை முன்னிறுத்தி தான் அது மேல போகுது. ஓகே. ப தாவேகாவும் மக்களால இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டது இல்ல, கிடையாது. இல்ல. ம், அது மேலிருந்து வருகிற, ம். இறக்கப்படுகிற கட்சிகள் இருக்குல்ல, ஓகே. அது மேலிருந்து வருகிற கட்சிகள். ம், ம், அது வந்து அதிகார மட்டத்தில் இருப்பவர்களின் கைகளிலிருந்து விளையும். ம், அது பார்ப்பன அதிகாரமா இருக்கும். உயர் சாதியினரின் அதிகாரமா இருக்கும். ம். அந்த அதிகார மட்டத்திலிருந்து வருகிறவர்கள் யாரா இருந்தாலும், நீங்க அதிமுகவே பார்த்தீங்கன்னா, அது மக்கள்ட்ட இருந்து மக்கள் ஓட்டு போட்டு தான் எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா, எம்ஜிஆர் யாருக்கான நபராக இயங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு பார்ப்பனர்களுக்கான ஜீவரட்சகனா தான் இருந்தாரு. ஓகே. சரிங்களா? அதே மாதிரி ஜெயலலிதா நேரடியாகவே ம். இந்துத்துவத்தை அவர் நடைமுறைப்படுத்தினார். உங்களுக்கே தெரியும், ஆடு கோழி வெட்ட தடை ஆமா. குடுத்தாரு. அதே மாதிரி மதமாற்று தடை மத சட்டத்தை மாற்று தமிழ்நாட்டிலேயே கொண்டு வந்து புரட்சி பண்ணிய புரட்சி தலைவி தான் அந்த அம்மையார். ம். அதனால அப்படிப்பட்டவர் பின்னாடி மாத்திக்கிட்டாரு. தேர்தல் தோல்வியே அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குது. இன்னைக்கு தேர்தல் தோல்வி பற்றி கவலையே மோடிக்கு கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையமே என் பாக்கெட்ல இருக்கும்போது நான் தேர்தல் தோல்வி எதுக்கு ம், கவலை ம், பண்ணணும்? தோல்வியே எனக்கு கிடையாது ம், அப்படின்னு. ம், மிஷினே என் கையில தான் இருக்குது. நான் சொல்றது நீங்க அழுத்துவீங்க, நாங்க சொல்றது தான் விழும் அப்படிங்கிற அளவுல அவங்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது, ஜெயலலிதா பயந்த மாதிரியோ, எம்ஜிஆர் பயந்த மாதிரியோ பாஜகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பாஜகவின் குட்டியாக, பாஜகவின் பிள்ளையாக, ம், ம், அவருடைய கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன் சொன்னதுதான் சொல்றேன். நான் சொல்லல. ம், ம். அவர் சொன்னதுல அடிப்படையில சொல்றேன். அப்படி இருக்கக்கூடிய விஜய்க்கு இதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. ம். திருமாவளவன் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய தலித் மக்களுடைய பிரதிநிதியாக அல்லது அவர்கள் போற்றக்கூடிய அம்பேத்கருக்கு ஒரு பிரச்சனை, அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கூட அதை குறித்து திரும்பவே பேச முடியாத நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. ஆமா. சேலத்துல அந்த அம்பேத்கர் சிலை விவகாரத்துல கூட திருமாவளவன் ஒண்ணும் செய்ய அவர்கள் முடியலையே. பேசல. அப்போ உள்குத்து வாங்கிட்டு போலாம். உங்களுக்கே தெரியும். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தலித் அமைப்புகள், யாரெல்லாம் தலித் பின்னணியில இருக்கக்கூடிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா, அவரெல்லாம் விஜய் ஆதரிக்காங்க. ம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பகுதி விஜய் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. ஆக்சுவலா டைரக்ட்டா பாஜகவ ஆதரிக்காம, விஜய் மூலியமா அது பாஜக ஒரு வகையா. ஆமா, அப்படி எடுத்துக்கலாம்ல. ஆமா. திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காக, ம். திராவிடத்தை எதிர்க்கிறோம் அல்லது அந்த கண்ணோட்டம் கொண்டவர்களை எதிர்க்கணுங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம்னு ஒரு இடத்துக்கு இறங்கிட்டாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது நீலம் பண்பாட்டு மையமே ஒரு கட்டத்துல இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு எதிராக வேலை செய்ததுங்கிற தகவல் இருக்குது. இருக்கு. அப்போ அதே மாதிரி அறிவு, தெருக்குறள், ஆமா. அறிவு இருக்கிறாரு. அறிவு பாதிக்கப்பட்டா நீங்க கத்துவீங்க. இல்ல இப்போ அந்த அறிவு அறிவுக்கு ஒரு பிரச்சனை. ஆமா. இப்ப தலைமைச் செயலகத்துல ஒரு குரல் குடுத்தாரு. ஆமா. உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டன அறிக்கை குடுக்குறாரு. ஆ. அடுத்த செகண்ட் ஆதவ அர்ஜுனா தோள் மேல கைய போட்டு வந்து வழி அனுப்புறாரு. இது எங்க அப்படி நம்மளுக்கு புரிஞ்சுக்க அதுதான். முடியல. அறிவுக்கு ஆல்ரெடி அறிவுக்கு ஆலயம் பனையூர்ல இருக்குது. ம், ம், அது அறிவாலயம் கிடையாது. ம், ம், அறிவுக்கு ஆலயம் பனையூர்ல தான் இருக்குது. ம், அவர் தெருக்குறள்னு சொல்லுவாரு. அவருடைய கோபம், ஆதங்கம்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ம், ம், அது மேபி அவருடைய அட்டென்ஷன் சீக்கிங்கா கூட இருக்கலாம். ம். ஆனா அத வந்து ஈஸியா தூக்கி தோள்ல கை போட்டுட்டு முடிச்சு விஜய ஆமா. பார்த்தாலே போதும். பத்திரிகையாளர் கேக்குறாங்க. ம். அறிவு கெட்ட பத்திரிகையாளர் கேக்குறாங்க. ம். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. நீங்க ம். உண்மையிலேயே குரல் கொடுத்திருந்தா, ம். தலைமைச் செயலகத்துல அந்த நீட்ட ஒழிக்கணும், மாணவர்களுக்காக நீங்க உண்மையா குரல் கொடுத்திருந்தா, விஜய சந்தித்து 2 பேர் பேசியிருக்கலாமே. என்னன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லவே இல்ல. ம். கார் ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. இது ம். என்ன அப்போ இது அட்டென்ஷனுக்காக எடுத்துக்கலாமா? ஒரு பக்கம் அட்டென்ஷன் சீக்கிங், ம். இன்னொரு பக்கம் வரலாற்றுல சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையை முதல்ல நாங்க தான் தமிழ்நாட்டுல எடுத்தோம்னு பேசுவாங்க. ம், ம், இந்த பிரச்சனையை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஒதுங்கி போயிட்டோம். அப்ப இந்த விஷயத்தை அடுத்த கட்டமாக வேற யாரும் கையில் எடுத்து கொண்டு போயிடக்கூடாது. ஏன் உண்மையிலேயே வீரியமாக நேற்று எக்மோர்ல போராட்டம் நடந்திருக்குது. ஆமா. நடந்தவங்க எல்லாம் குண்டு கட்ட தூக்கிட்டு போயிருக்காங்க. முடிச்சு விட்டாங்களே, அவங்கள எங்கேயும் இது பண்ண முடியலையே. நீட்ட ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான் விஜய் அவர்கள். ஆமா. ஆனா இந்த நீட் ஒழிக்கிறதுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ம். ஆனா பண்ணவே இல்லையே. ம். போராடினவங்கள இங்க வந்து கைது செய்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா, போராடியவர்கள் மேல் உண்மையாக போராடுகிறவர்கள் ஒரு கூட்டம், ம். அட்டென்ஷன் சீக்கர்ஸ் ஒரு பக்கம். ஏன்னா இது எல்லாமே ஒரு இன்னைக்கு வந்து வியாபார உலகமாயிடுச்சு. ஓகே. அதனால இங்க வந்து இப்படித்தான் இருக்குது. எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த அறிவு அவர்கள் மேல் கூட
ஒரு இது நடக்குது ஒடுக்குமுறை நடக்குது. ஆனா அவர் அடங்கி போயிடுறாரு. இன்னைக்கு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா கத்துறாரு, எல்லாம் பண்றாரு, தூக்கிட்டு போய் அவங்க முடிச்சு வச்சிடறாங்க. ஆனால் அறிவுக்கு ஒரு நெருக்கடினா உடனடியாக ரிஃப்ளெக்ட் பண்ணது யாரு? திமுக பண்ணுது. ஆனா இவர்கள் யாருக்கு வேலை செய்யறாங்க? விஜய்க்கு வேலை செய்யறாங்க. இந்த தேர்தலில் வேலை செஞ்சிருக்காங்க. மறைமுகமாக இப்போதும் வேலை செய்கிறார்கள். மறைமுகமா இல்ல, பகிரங்கமாவே செய்வாங்க. அவர்களுக்கு தேவை திமுகவுக்கு எதிரான ஒரு குரல் தானே தவிர, ஒரு முகம் தானே தவிர, மற்றபடி அது பாஜக ஆதரவு நிலை இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஓகே. அது இன்னைக்கு திருமாவளவன் வேற அந்த பக்கம் இருக்கிறது இன்னும் வசதியாக அவர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும், அம்பேத்கருக்கு எவ்வளவு இழிவு நடந்தாலும், அல்லது வன்கொடுமை பிரச்சனைகள் எது நடந்தாலும் எதையும் இவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனா சகலத்தையும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எதுக்காக சொல்றேன்னா, யாராக இருந்தாலும், தனக்கு ஆதரவு சக்தியாக இருந்தாலும் விஜய் அதை கூல் பண்ணி அப்படியே ஒதுக்குறதுக்கு தான் பார்க்குறாரே தவிர, இந்த பிரச்சனைக்காக இவ்வளவு பெரிய கலைவகரம் நடக்குது, இதற்காக குரல் கொடுக்கவோ, நீட் உண்மையிலேயே ஒழிக்கப்படணும்னா விஜய்க்கு எண்ணம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, எல்லா நேரமும் நாங்க திமுக மாதிரி ஒரு மோதல் போக்கையே கடைபிடிக்க மாட்டோம். நாங்க தேவையான நேரத்தில் அழுத்தம் கொடுப்போம், தேவையில்லைன்னா நாங்க அதை பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை விட தேவையான நேரம் உங்களுக்கு இதுதான் கரெக்டான நேரம். ஆக்சுவலா நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு ரூட்டே மாணவர் அமைப்பினர் சிஜேபியே போட்டு கொடுத்துருக்கு. இந்த ரூட்ல இவர் வந்திருக்கலாம். இதை விட ஒரு சிறந்த நேரம் எது இருக்க போகுது? இல்ல. அதாவது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ரஷ்யாவில் புரட்சிக்கான காலகட்டத்தை நிர்ணயிக்கிறாங்க. யாரு? லெனின் நிர்ணயிக்கிறாரு. அப்போ மையக்குழு கூடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் காலகட்டம் தள்ளி போன இப்போ புரட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது காலகட்டம் அல்லன்னு இவரை தனியாக வைக்கிறாங்க, ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, இதை விட சிறந்த காலகட்டம் இல்ல, மக்கள்கிட்ட ஒரு சரியான கொதிநிலை இருக்கிறது, இது ஒரு வெப்பம் இருக்குது, இதை தான் சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி உடனே புரட்சிக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் வைரல் ஆகுது. அவரு அன்றைக்கு வைரல். அவர் அந்த புரட்சியை நடத்துறாரு, வெற்றி பெறாரு. எதுக்காக சொல்றேன்னா, the right timing is very very important. ஒரு தலைவனுக்கு அந்த ரைட் டைமிங் தெரியும். நீங்க தலைவனா இருந்திருந்தா அது தெரியும். இவரே ஒரு ரைட் டைம் அமைச்சிக்க மாட்டேங்கிறாரு, வந்த ரைட் டைமையும் மிஸ் பண்றாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது. அது அவர்களுக்கு, அதாவது அவர்களுக்கு தேவையாக, அதாவது தன் சுய பிரச்சனைகளாக இருந்தால் அதை திசை திருப்புவதற்கு காலம் எடுத்துக்கொள்வார்கள், எல்லாம் செய்வாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனைங்கிறது அது ஒரு ரைட் டைம் வேணும், அந்த டைமை இவர் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு காட்டுது. இன்னொன்னு, இதற்கெல்லாம் விஜய் தகுதியற்றவர் நான் இவ்வளவு காலம் பேசிட்டு இருக்கிறேன், அதை இப்ப நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஓகே சார். இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க அபிஜித் தீப்கே ஒரு நபரை காப்பாத்துறதுக்கு இந்த கவர்மெண்ட் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. தர்மேந்திர பிரதானை ஏன் பாஜக இந்த அளவுக்கு காப்பாத்துறாங்க? ஏன்னா இதே தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்கும்போது பிளாக்மெயில் கொடுத்தாங்க. இந்த பிஎம்சி திட்டத்தை நீங்க ஏத்துக்குங்க, மும்மொழி கொள்கை ஏத்துக்குங்க, அப்பதான் உங்களுக்கு நாங்க கல்வி நிதி கொடுப்போம். அப்பவே முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமா எதிர்வினை ஆற்றினாங்க. ஆனா இப்போ இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, இவ்வளோ மாணவர்கள் தாக்கப்படுறாங்க, இந்த நீட்டுனால இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு, ஏன் தர்மேந்திர பிரதான பாஜக இவ்வளோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு? தர்மேந்திர பிரதான் ஒரு டூல் தாங்க, அல்லது ஒரு பொம்மை, ஒரு பப்பட். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு எக்ஸ், அவ்வளவுதான். இதேதான் விஜயம். பாஜகவால் பணியமர்த்தப்பட்ட ஒரு பிரான்ச் ஆபீஸ் நபர், அத்தாட்சி மேனேஜர், அவ்வளவுதான், ரப்பர் ஸ்டாம்ப். மற்றபடி அவருக்கு பெரிய பொறுப்புகள் கிடையாது. அவருக்கு அதாவது மக்கள் ஏதாவது செய்தாலோ அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மேலதான் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியுமே தவிர மேல எதையும் செய்ய முடியாது. அதனாலதான், அதாவது பாஜகவும் அதுல இணங்கிரும். இங்க திமுகவுக்கு எதிராக நீங்க எதுவும் செஞ்சா பாஜக உங்களை ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. ஆனா பாஜகவுக்கு எதிராக நீங்க எதுவும் பேச முடியாது. அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் ஒரு முகம். தர்மேந்திர பிரதான் இல்லாம வேற ஒரு முகத்தை கொண்டு இந்த இடத்துல வச்சாலும் அதே வேலையை தான் செய்யும். என்ன ஒண்ணு, இந்த 2500 கோடி ரூபாய் கல்வி பிஎம்ஸ்ரீ திட்டம் கேட்கும் போதெல்லாம் அவ்வளவு தினாவட்டா, ஒரு இத்தனை கோடி மக்கள், 8.5 கோடி மக்களினுடைய கல்வி ஆதாரம் அது வெறுமனே தொகை இல்ல, பணம் இல்ல, அவ்வளவு பேரும் பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டிய பணம், அது படிக்கிற பணம். அது எப்படின்னா உங்களுக்கே தெரியும், விவசாயிகள் எல்லா நெல்லையும் சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் விதை நெல்லை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா விதை நெல் தான் அடுத்த விதைக்கிறதுக்கானது. கல்விங்கிறது அதுதான். வீட்டில் நாமே பொழுதன்னைக்கு நாம அப்பா கஷ்டப்பட்டு எல்லாம் காலையிலேயே அம்மா சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அப்பா தலையை சீவி விடுவாரு,
அம்மா மறுபடி அக்கா ஜடையை பின்னி விடுவாங்க, பவுடர் அடிப்பாங்க. இந்த பிள்ளை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்? இது விதை நெல். இன்னைக்கு அப்பா 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு, இல்லைன்னா 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். நாளைக்கு இந்த பிள்ளை 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும். சரிங்களா? அப்படி அப்ப கல்விங்கிறது என்ன? அது உணவு இல்லை, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு இல்லை, அடுத்த தலைமுறை சாப்பிடுவதற்கான வாழ்வதற்கான ஒரு ஆதாரம். அப்ப அப்படிப்பட்ட விதை நெல்லாக இருக்கக்கூடிய கல்விக்கான நிதியை நீங்க மறுக்கிறீங்கன்னா எவ்வளவு தெனாவட்டா செய்யறாரு. அந்த தெனாவட்டா செய்யும் போது, அப்ப அது தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை 8 கோடி மக்கள், அதனுடைய பிரதிநிதி ஸ்டாலின். சரிங்களா? பொறுப்பற்ற ஒரு நடிகர் கிடையாது, அதாவது சிஎம்மா நடிக்கிறவர் கிடையாது, உண்மையோடு உணர்வோடு பேசுறவர். நீ 2,500 கோடி ரூபாய் தரமாட்டேன்னு சொன்னா, நான் 2,500 இல்ல 10,000 கோடி ரூபாய் தராட்டாலும் சரி, என் மக்களுக்கு நான் மும்மொழி கொள்கையை திணிக்க மாட்டேன்னு சவால் விடக்கூடிய ஒரு சவடால் இல்ல, சவால் விடக்கூடிய ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு தலைவன், உண்மையான முதல்வர் அவர். இப்ப இருக்கிறவர் நான் முதல்வர் சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தர்மேந்திர பிரதான் அவருடைய பிஹேவியர், இண்டிவிஜுவல் பிஹேவியர்ஸ் வேரி ஆகலாமே தவிர செயல்பாட்டில் வேறு யாரு வந்தாலும் அதான் செய்வாங்க. நீங்க நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க, அவங்களுடைய அரகண்டான ஸ்பீச் என்ன இருக்கு, எவ்வளவு பேசுவாங்க பார்த்துருப்பீங்களா? அப்போ பாஜகவுக்குள்ளே உங்களுக்கு இயல்பிலேயே ஒரு நல்ல ஒரு அப்ரோச் வராது. அப்ரோச் நல்லதா இருக்கிறதுனாலே அவங்க நல்ல செய்யணுங்க அவசியமும் கிடையாது. ஏன்னா இருக்கிற இடத்தை பொறுத்தது தான். இப்ப நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த இடத்தில் கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இது இனிமேலும், அதாவது யாரையுமே அவர்கள் நகர்த்த மாட்டார்கள், ஒரு துரும்பை கூட நாங்கள் அசைக்க மாட்டோம். இது எதுக்குன்னா, அசைச்சிட்டோம்னா இந்த வழியில அடிச்சா நாங்க பின்வாங்கிடுவோம்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு முனை அளவுக்கு கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம், எள்ளின் முனை அளவு கூட அப்படி செய்துட்டால். இப்ப என்னன்னா, இது எங்களுடைய ஈகோ, மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய டைரக்ட் ஈகோ. நீங்க பார்த்திருப்பீங்களே, நம்ம அண்ணாமலை அவர் என்ன சொன்னாரு, ஒரு புள்ளி கமா கூட அண்ணனை மாத்த மாட்டாங்கண்ணே, நம்மளுடைய அந்த வேளாண் சட்டங்களில் திருத்தமே கிடையாதுனே அப்படின்னாப்புல. அவன் புள்ளி கமர்களை கிழிச்சு தூரத்தி போட்டாங்க. ஒன்றும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் அதுக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன? 500க்கும் மேற்பட்ட உயிர்கள், எத்தனை பேருடைய தடியடி, எவ்வளவு பேருடைய வாழ்வாதாரம், பொழுதுனைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலாக அங்க குடிசை போட்டு குடியிருந்தாங்க. பஞ்சாப் விவசாயிகள் மழை வெயில் அதுல கிடந்தாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, நீ ஒரு சட்டத்தை திரும்பி வாங்குறதுக்கே இத்தனை உயிர்களையும் இத்தனை உடைமைகளையும் நீங்க இழக்க வேண்டியிருக்குது. அப்போ ஒரு தர்மேந்திர பிரதானை நீங்க பின்வாங்கிட்டீங்கன்னா, இப்படி வந்தா பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு நீங்க கத்துக்கிட கூடாது. இதற்கான விலையை நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா 500 பேர் அல்லனா இத்தனை பேருடைய உடைமைகள் இன்னைக்கு விழுந்த அடியே மிகப்பெரிய விலைதான், இந்த ரத்தமே மிகப்பெரிய விலைதான். உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க வேண்டியது அவர் கிடையாது. யாரு? காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவரான அபிஜித் கிடையாது. யார் அந்த ரத்தத்தை சிந்துவதற்கு காரணமான ஒரு கொடுங்கோல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் தான். ஓகே சார். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது இந்த பக்கம் தடியடி நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் மருத்துவமனையில் ஜேபி நட்டா போயிட்டு பாதிக்கப்பட்டவர்களை பார்க்குறாரு. சரி, அவரு போய் பார்த்துட்டு வந்தாலும் திமுக எம்பிகள் போயிட்டு மருத்துவமனைக்கு போனால் அங்கே தடுக்கப்படுறாங்க. ஜேபி நட்டா பர்மிஷன் கொடுத்தாதான் நீங்கள் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துறது? இது எப்படி பார்க்கறது அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் போராட்டத்துக்கு நீங்கள் நேற்று அந்த சீனை நல்லா பாருங்க. முந்தானத்து சட்டல் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சுது. கூட்டத்தொடர் அடங்கும் போது உள்ள காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் போராடுது. திமுக பச்சை துண்டு போட்டுட்டு போயிருக்குது. இது மேகத்தாட்டை எடுத்து போராடிட்டு இருக்குது, பேசுது. நீட்டுக்கு ஆதரவாக காங்கிரஸ் பேசுது. இந்த பக்கம் அதாவது காம்பவுண்டு வாலுக்கு உள்ள ஒரு போராட்டம், வெளியில ஒரு போராட்டம். உள்ள இருக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் போராட்டம். வெளியில நடக்கிறது மக்களால் நேரடி மக்கள். மாணவர்னா யார்? அவன் ஒன்னாவது மக்கள் தானே. சரிங்களா? இவனும் அதாவது பிரதிநிதியும் ஒரு மக்கள்னால அவங்க இண்டிவிஜுவல்ஸ். அவங்களுக்கு நாம போட்டு நம்மளுடைய அதிகாரத்தை அவங்க கையில கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியாது. ஆனா இங்க நீட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் நேரடியா. அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் அங்க வராங்க. வேறு ஏதோ காரணங்க சிபிஎஸ்சியில முறைகேடு நடந்திருக்கு, அதையும் சேர்த்துத்தான் அந்த தர்மேந்திர பிரதான் எதிர்க்கிறாங்க. அப்ப அதற்கெல்லாம் சேர்த்து வர்றாங்க. அப்ப 2 விதமான போராட்ட முறை நடக்கிறது. இந்த 2யுமே
இந்த மோடி அரசு இரும்பு கரம் கொண்டு தான் நம்ம ஒடுக்குது. ம், ம், ம். ஜனநாயகபூர்வமா நடந்துக்கிடுச்சா? எதிர்க்கட்சிகள்கிட்ட ஆஹா நீங்க கேட்க வந்திருக்கீங்க, இல்ல, நீங்க பேச வந்திருக்கீங்க, பேசுங்க சொல்லுச்சா? இல்ல. சொல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை கேட்க வந்திருக்கீங்க, போராடுங்க அப்படின்னு சொல்லல. அவர்களுடைய போராட்டத்துக்கான காரணத்தை கேட்கவும் இல்ல. தடியடி நடத்துது. பெண்களை அடிக்குதுங்க. இந்த தடியடியில கூட ஒரு சில இந்து அமைப்பினர் ஆர்எஸ்எஸ் கூட உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்ற வீடியோக்கள்லாம் வருது. ம். மஃப்டியில வந்து அடிக்கிறாங்க. இந்த சிஆர்பிஎஃப் அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தா கூட நேம் பேட்ஜ் கிடையாது, அந்த சீல் கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டும் வருது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது நான் ஒரு வீடியோலாம் பார்த்தேன். ஒரு ம். ஒரு பெண் ம். அவங்கள பின்னாடி போட்டு அடி வெளு வெளுன்னு வெளுக்குறான் ஒரு ஆண். அந்த அந்த அதுக்கு தான் அபிஜித் மன்னிப்பு கேட்கிறாரு. ஓகே, ஓகே. பெண்களை அடிக்கிறதுக்கு பாதுகாக்க நாங்க மறந்துட்டோம். பாதுகாத்திருக்கணும். நாங்க போய் உள்ள விழுந்து பாதுகாத்திருக்கணும்னு. அடிச்ச போலீஸும், அடி கொடுத்த அரசும் இல்லாத இது வந்து உங்களுக்கு இருக்குங்கிறத நினைச்சு நாம வந்து பெருமைப்பட வேண்டியிருக்கு. இந்த இடத்துல இன்னொன்னையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது. ம். 41 பேர் செத்து கிடக்கும்போது ஆமா. தலைதெறிக்க ஓடி போன ஒரு தலைவனை வைத்திருக்கிற நாடு இது. அங்க ஒருத்தரு மன்னிப்பு ஆமா கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்கிறாரு. பாதுகாக்க பாதுகாக்க மரம் தவறிட்டேன். தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை உயிர்கள் போவதற்கு காரணமான இந்த அமைச்சரை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள்னு சொல்லி அவர் விமர்சிக்கிறாரு. ம், ம். சரிங்களா? அப்போ 2தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஜென்சி புரட்சின்னு சொன்னாங்களே, இது எப்படிப்பட்ட கேவலமான புரட்சி இது? எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அங்கே எப்படிப்பட்ட உண்மையான போராட்டம், ஜென்சியினுடைய உண்மையான குணம் என்ன, செயல்பாடு என்ன, அது உண்மையான நோக்கம் என்னங்கிறத காட்டுது. ம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில தான் ஆர்எஸ்எஸ் உள்ள புகுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இப்ப இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் எவ்வளவு மூர்க்கமாக அடிக்குமோ, தாக்குமோ, அந்த அளவுக்கு மூர்க்கமா தான் போலீஸே செய்யுது. ஒரு டெல்லி பெண்ணுன்னு அமித்ஷா கூட பார்க்க கையில் முடியாது. இருக்கக்கூடிய போலீஸ் அதைத்தான் செய்யுது. ம், ம், கூடுதலா இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிறத தாண்டி ம், இந்த போலீஸ் ஒன்றும் குறைந்ததல்ல. ம், 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 இந்த போலீஸ் ஒன்றும் ரொம்ப கம்மியாலாம் அதை செய்யல. ம். அப்போ இந்த தாக்குதல் நடத்துவதற்கான லைசன்ஸை ஆர்எஸ்எஸ் காரங்க கையில கொடுத்தது தான் இருக்கிறதுலே உச்சபட்ச குற்றம் அது. ஓகே. ஆனால் போலீஸே ஒரு ஆர்எஸ்எஸ் கார மாதிரி வீரியத்தோடு வெறியோடு தாக்கியதுங்கிறத பார்க்கும்போது இன்னொரு ஆர்எஸ்எஸ் காரன் தேவையில்லை அப்படிங்கிறதையும் நாம பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு பையன் ஓடி வரான், கால் அது உள்ள கொடுக்குறான் ஒரு போலீஸு, அந்த பையன் பல்ட்டி அடிச்சு கீழே விழும், அங்கனே போட்டு அடிக்கிறான். அந்த அடியெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு பதறுதுங்க. நம்ம புள்ள ஏற்கனவே உயிரை கொடுத்துட்டு தான் செத்துட்டு தான் அவன் போய் அந்த பிரச்சனைக்காக போய் அங்கே நிற்கிறான். அவனையே கொல்றான்னா இது எப்படிப்பட்ட அராஜகமான அரசு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார். எங்களோட இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி.